ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நான் ஜாக் மெடக்கல் டீன் ஃபிஷ் கறி ஸ்ரீலங்கா முறைப்படி எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய பூண்டு எடுத்து நிறைய வெட்டி எல்லாம் செஞ்சேன்னா கடுகு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட 2 பெரிய உருளைக்கிழங்கு அதை சின்ன வெட்டி அது இதோட வதக்கிட்டு நான் கறி பவுடர் போடுறேன். அதை தேக்கிறதுனால 3 ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கிக்க நாங்கள் உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்தாலும் வேகமாக வதங்கணும். அது புளி ஒரு கைப்பிடியெல்லாம் புளி எடுத்து பழப்புளி நல்லா கரைச்சி போட்டு அந்த வதங்குற இதுக்குள்ள கொஞ்சமாக விட்டு புளி தேவைக்கு இருக்க அந்த கறி தேவைக்கு எல்லாம் விட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் டின் ஃபிஷ் உடைக்க போகிறேன். எங்கிட்ட கட்டர் இருக்குது, டின் மீன் உடைக்கிற கட்டர், அதால் டின் மீன் உடைச்சிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் முதலாவது கறிக்க விட்றேன். கொதிக்கிற அந்த குழம்புக்குள்ளே இந்த கொஞ்சம் மீனுக்கு இருக்கிற தண்ணியை கொஞ்சத்தை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த இது சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொதித்து வரைக்க மஞ்சத்தூளும் சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துனா அடுத்தது கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து அதோட கொதிக்க விடுறேன். கொதிஞ்சு வந்த பிறகு நான் தக்காளி பழமாக சேர்க்காதால் நீங்கள் வதக்கிக்க தக்காளி பழமாகவும் சேர்க்கலாம். நான் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துனேன். தக்காளி பேஸ்ட்டு இந்த அடித்து வரும், அதனால் தக்காளி பழத்தின பேஸ்ட்டு கொஞ்சம் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதி வந்த பிறகு மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை துண்டாக நாங்கள் உடைச்சிட்டு அந்த மீனையும் நாங்கள் கறியில் போட்டு நல்லா கொதி வர அவிய விட வேணும். இதுக்கு தேங்காய் பால் நான் கடைசியில் எல்லாம் கொதித்து அவிஞ்ச பிறகு திக்கான தேங்காய் பால் அப்படியும் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் பால் சாப்பாட்டு ஸ்பூன் அளவு ஒரு திக்காக இருக்கிறபடியாக அந்த குளிருக்கு திக்காக இருக்கும், அதால் 1 ஸ்பூன் அளவு தான் போடுறேன். கடைசியில் கொதி வந்த பிறகு தான் எல்லாம் அவிஞ்ச பிறகு தான் கடைசியில் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகு பார்க்கலாம். இது மிகவும் சுவையான டின் மீன் கறி. நீங்களும் உங்களோட வீட்டில் அவசர தேவைக்கு இப்படியே டின் மீன் கறியை வச்சு கொள்ளைச்சோத்தோடு சாப்பிட்டு பாருங்க, மிகவும் சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை வீடியோ சேனல்.